ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க ரிக்கி ஸ்டானிக்கி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 53 minutes இருக்கு. இந்த படம் ஒரு அடல்ட் காமெடி படம். இந்த படத்தை பீட்டர் ஃபெரேலி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஜான் சீனா லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அப்ப ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி அது மூலியமா தப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் எதனா பொய் சொல்லணும்னா அதுக்கு அந்த கேரக்டர் தான் இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு வாட்டி டூர் போயிருக்கப்ப ஒரு ப்ராப்ளம் சிக்கிக்கிறாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கற்பனை கதாபாத்திரத்தை நம்ம ஹீரோ வச்சு ஃபில் பண்ணுறாங்க. அவர் அந்த கதாபாத்திரத்தில் பொருந்தினதுக்கு அப்புறம் இந்த படத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்தே பார்த்துடலாம். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா காமெடி சீக்வன்ஸ் தான். அங்கங்கே ரொம்ப நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக அதில் நம்ம ஹீரோ பண்ணுற விஷயம் ரொம்ப அல்டிமேட்டாகவே இருக்கு. படத்தில் இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே நம்ம கன்வே ஆயிருக்கு. ஒரு விஷயத்துக்கு பொய் சொல்லிட்டே இருந்தோம்னா அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு பதில் உண்மையை பேசணும்னா அன்னைக்கே முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உண்மையாலே ட்ரூவான விஷயம் தான். இந்த படத்துல இன்னொரு பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். ஜான் சீனா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க வர சீன்ஸ் எல்லாம் நம்மள என்கேஜ் பண்றாங்க. இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா சுத்தமா சரியா எழுதவே இல்லை. எந்த கேரக்டருமே இவங்க சுவாரஸ்யமா எழுதவே இல்லை. அதனாலேயே யாரோடையுமே நம்மளால மிங்கிளாக முடியல. அதே மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் சுத்தமா சரியா எழுதாதனால பல சீன்ஸ் போர் அடிக்குது. பயங்கர ஸ்லோவா போகுது படம். அங்கங்க ஒரு சில போர்ஷன்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆனாலும் பல சீக்வன்ஸ் நமக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. படத்துல லாஜிக்ன்றது சுத்தமா இல்லவே இல்லை. எல்லா சீன்ஸுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கதா செய்யுது. ஸ்டோரி பிளாட் வைஸ் பாத்தீங்கன்னாலும் இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்திருக்கோம். ஒரு ஆள் மாறாட்ட கதையை தான் இவங்களும் எடுத்து வச்சிருக்காங்க. அதுலயே சுத்தமா சுவாரஸ்யமா எல்லாமே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல அங்கங்க நிறைய அடல்ட் கண்டென்ட்டான டயலாக்ஸ் வருது. சோ ஃபேமிலியோட பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. யாருக்கும் ஒரு பிலோ அவரேஜான படம் பார்க்கணுமோ இதை அமேசான் பிரைம் வீடியோல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.